நாம் தமிழர் கட்சி எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு தப்பா சிகிச்சை பண்ணதுனால காலே போயிடுச்சு. அவங்க அப்பா ஒரு ஆள் தான் போராடிட்டு இருக்காரு. அதுக்காக எந்த கட்சியில இருந்தும் யாருமே வரலையே, ஏன்? அது அவர் காவல்துறையில இருக்கிறதுனால காவல்துறையில அவர் மேல பயங்கர பிரஷர் இருக்கு, புரியுதுங்களா? இவர் டைரக்டா போய் அங்க போய் அவர் பேசியிருக்கணும். அந்த அந்த விஷயம் அண்ணன் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நாங்க இருக்கோம்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு, நீங்க உங்க வேலையை பாருங்க. இப்போ நீங்க எனக்கு துணையா இங்க நின்னீங்கன்னா உங்களோட அரசியல் வேலை பாதிக்கப்படும். அதை ஒரு காரணமா சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க பாருங்க, என்னால முடிஞ்சாலும் நான் போராடுறேன்னு. நீங்க என்னால முடியலன்னா நீங்க வாங்கினா உங்க கட்சி எங்களோட போராட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அங்க பேசிட்டாங்க. அது அங்க நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இல்ல அது இப்ப அண்ணன் நடவடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது தேர்தல் பணி காரணமா இப்ப இது ரொம்ப இதுவா இருக்காங்க. இதுலயுமே நமக்கு பணையர் அந்த இசக்கி முத்து அவரோட கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அண்ணன் அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த மா சுப்பிரமணியம் அவருக்கு தொடர்பு இருக்கிறதா அந்த காவல்துறை சொல்றாங்க. அவரோட மகளுக்கு தவறான சிகிச்சை பெற்று கால் இதுவாயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி அது நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க.